हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எல்லா फ्रेंड्सக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் இப்ப பாத்தீங்கன்னா இடையில கொஞ்ச நாள் பெரிய வீடியோ போடவே இல்ல பட் நிறைய फ्रेंड्स வந்து நீங்க திருப்பி ஏன் பெரிய வீடியோ போடல அப்படினு சொல்லி நிறைய फ्रेंड्स கேட்டிருந்தீங்க சோ எல்லா फ्रेंड्सக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்களால ஏன் வீடியோ போட முடியல அப்படினா ஆஃபர் இப்பதான் முடிஞ்சது சோ அந்த ஆஃபர் கொரியர்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு இந்த வாட்டி வெளிநாட்டு फ्रेंड्स நிறைய பேர் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க சோ எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணி டிஸ்பாட்ச் பண்றது அது வறுக்கிறது திருப்பி அரைக்கிறது வெளியில போறது வர்றது ஒரே பிஸின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயானதுனால ஒரு முக்கியமான விஷயம் வீடியோ வந்து இன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆஹா பேச போறாங்க போல அப்படின்லாம் நினைச்சு ஓடிடாதீங்க முக்கியமான விஷயம் ஏன்னா இதை வந்து நிறைய சிஸ்டர் சொல்லி ஃபீல் பண்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்குது நான் வந்து சில விஷயங்கள்ல இப்ப தெளிவாயிட்டேன் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா நான் வந்து மகி கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கேட்டிருக்கேன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஜூன் 1 பிறந்த நாள் அப்ப இவர்கிட்ட நீ எனக்கு என்ன வாங்கி தரப்போறன்னு கேட்டனா இவர் உடனே என்ன சொன்னா நான் உனக்கு காசு மாலை வாங்கி தரேன்னு சொன்னாரு ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தவங்க ரிலேஷன் ஒருத்தவங்க அவங்க வந்து காசு மாலை போட்டிருந்தாங்க அப்ப அது வந்து மகி இது மாதிரி அழகா இருக்குல்ல அப்படின்னு பட் அது கோல்டா இல்ல கவரிங்காலாம் எனக்கு தெரியாது இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு உனக்கு இப்படி போட்டா நீ சாமி மாதிரி இருப்ப தெரியுமா அப்படின்னு அப்ப வாங்கி கொடுறா அப்படின்னு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு சரி இந்த வாட்டி நான் வாங்கி தர்றப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே அப்படின்னு வெயிட் பண்றேன் ஒருவேளை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவை போடுறேன் சரிங்களா இப்போ வந்து இந்த இது போயிடலாமா என்ன அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிறதே வந்து நம்ம வந்து ரொம்ப இந்த எதிர்பார்ப்புன்னு வச்சிடறோம் பாத்தீங்களா அது வந்து காசு விஷயத்துல பணம் இது நகை இடம் பொருள் இந்த மாதிரி மட்டும் கிடையாது நம்ம யார் மேலேயாவது எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சிருப்போம் நம்ம அவங்க மேல ரொம்ப பாசம் காட்டுறோம் அவங்களும் அதுக்கு ஈக்குவலா நம்ம மேல காட்டணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா என்னன்னா நம்ம காட்டுற பாசத்தெல்லாம் இழுச்சுன்னா வாங்கிக்குவாங்க ஆனா திருப்பி காட்ட மாட்டாங்க அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப மன உளைச்சலா ரொம்ப சங்கடமா இருக்குச்சு என்ன இது இப்படி இவங்களை நான் அப்படி நினைச்சனே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களே நான் இங்க வச்சிருக்கேன் பேராகிராஃப் அப்படியே எழுதி வச்சிருக்கேன் நான் எதுக்குன்னா எனக்கே வந்து சில விஷயங்கள் மறந்து போச்சுன்னா சொல்ல வேண்டியதை சொல்ல வராது அதனால்தான் ஸோ என்னன்னா ரத்த சொந்தமோ மற்ற சொந்தமோ பாருங்க ரைமிங்கா எழுதி வச்சிருக்கேன் ரத்த சொந்தமோ மற்ற சொந்தமோ ஆனா என்னன்னா யார் மேலே எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன் வச்சோம்னா நம்மளுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் அதனால வச்சோம்னா மிச்சம் ஐயோ என்னடா இப்படி வருது எனக்கு அதனால வைக்காதீங்க ஸோ யார் மேலே எதிர்பார்ப்பு அப்படின்றதே வைக்காதீங்க ஏன்னா வந்து இப்போ சீரியல்ல வேணா இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு பதில் இவங்கன்னு சொல்லி மாற்றி போட்டுருவாங்க பார்க்குற நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் புதுசாக வர்றவங்க அவங்களுடைய கேரக்டர் சூப்பராக நடிச்சிட்டு இருப்பாங்க பட் அது வாழ்க்கைக்கெல்லாம் செட் ஆகாது இவங்களுக்கு பதில் இவங்க இனிமே இப்படி இருப்பாங்க இவங்க பதில் இவங்க இப்படி இருப்பாங்க எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் தங்கச்சியோ அக்காவோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருமே அது மாதிரி அனுபவிச்சிருப்பாங்க இப்போ ஏன் கூட நெருங்கி பழகினவங்க கூட இன்னொருத்தர்கிட்ட அதை அனுபவிச்சிருப்பாங்க ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாருக்குமே செட் ஆகும் அதுக்குன்னு எல்லாருக்குமே இப்படிதான் இருக்காங்களா நம்ம நம்பினோம்னா பாசமே காட்டாம ஏமாத்திட்டு போயிடுறாங்களா அப்படிலாம் கிடையாது 75% இப்படிதான் இருக்காங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்றேன் அதெல்லாம் சீரியலுக்கு தான் செட் ஆகும் ஸோ நம்மள ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது நீங்க குட்டிக்காரன் அடிச்சு காமிச்சாலும் உன்னை விட அவன் சூப்பர் அடிப்பான் தெரியுமா குட்டிக்காரன் அப்படிம்பாங்க அதனால வந்து நம்மள பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கல நம்ம அங்கிருந்து விலகிடணும் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு உனக்கு வந்து ஏன் என்ன பிடிக்கல காரணம் சொல்லு அது சொல்லு இது சொல்லுன்னு கேட்டா அவங்களுக்கு இன்னும் டென்ஷன் தான் ஆகும் அது அப்ப அவங்களே அதை பொறுமையா வந்து இது பண்ணிக்கிட்டோம் சரி நம்ம தேவையில்லாம அவங்க கிட்ட கோவப்பட்டோம்ல தேவையில்லாம ஒரு நல்லவங்களை நம்ம பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு அவங்களே என்னைக்காவது வந்து ஒரு மனமாற்றம் ஏற்படவே இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம திருப்பி போய் பேசணும்னு அவசியமே இல்லை அதனால அதெல்லாம் வந்து நீங்க இது பண்ணிக்கங்க சரி பண்ணிக்கங்க ஓகேங்களா அடுத்தது வந்து யார் அதாவது நம்ம நினைப்போம்ல இப்போ ஒரு சிலர்லாம் இவங்க வந்து என்னோட வளர்ச்சியில பார்த்து பொறாமப்படவே மாட்டாங்க என்னைக்குமே ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க ஸோ கண்டிப்பா இவங்க பாத்தீங்கன்னா என்னோட வளர்ச்சியில வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னும் நீ நிறைய நல்லது செய்யணும்ப்பா இன்னும் நீ நல்லா வளரணும்ப்பா அப்படிதான் நம்மளை பாராட்டுவாங்க வாழ்த்துவாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனா யார் அப்படி நினைச்சிட்டு இருக்கோமோ அவங்க தான் உள்ள இப்படியே பார்ப்பாங்க ஏய் மேலே வந்துட்டு அங்கே ஒப்பம் அவளே காலை பிடிச்சி கீழே இழுத்து விடுற அப்படின்னு நினைப்பாங்க நம்ம எப்படா விழுவோன்னு காத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து எல்லா நேரத்துலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது நம்ம நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு நம்ம வந்து அதை அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க மூஞ்சியை கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம கவனிக்கும் போது தெரியும் இல்லை நம்ம ஸ்டேட்டஸ் வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஊரே நம்ம நினைப்போம் இவங்களுக்கெல்லாம் நம்மளை பிடிக்குமாப்பான்னு அவங்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க வா வெரி குட் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா வரணும்னு ரொம்ப யாரும் நம்புறோமோ அவங்க பார்த்தீங்கன்னா ஆஹா வச்சுட்டாலே போச்சே அப்படின்ட்டு போயிடுவாங்க அதனால அவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து இன்னொருத்தவங்க சந்தோஷப்பட்டாதான் நம்மளுக்கு அது சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே எதிர்பார்க்காதீங்க
அவங்க நல்லா இல்லையோ நம்மளுடைய வளர்ச்சியில் அவங்க வந்து சந்தோஷப்படலை அப்படின்னா நம்ம என்ன கிடைச்சதெல்லாம் விட்டா போகிறோம்? அப்படியும் கிடையாது. அதனால வந்து நம்மளுக்கு வேண்டியது கடவுள் கொடுத்துருக்காரு, அதை வச்சு உங்களால் 4 பேருக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்களை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு ஐயோ இவங்களே நம்மளை இப்படி நினச்சிட்டாங்களே, இவங்களே நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே அப்படின்னா அது அவங்க தான் நினைக்கிறாங்க, அது அவங்களுக்கு தான், நம்மளுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த கவலையை சொல்லி அழறதுக்கு கூட ஆள் கிடையாது சிஸ்டர், அதனால தான் உங்ககிட்ட நான் இது சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம அழுதோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆறுதல் சொல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் இன்னும் எரிய நெருப்பில் இன்னும் கொஞ்சம் குபுகுபுன்னு எண்ணெய் தூக்கி ஊற்றுற மாதிரி இன்னும் நல்லா பற்ற வச்சு விட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு இன்னும் அந்த ஏற்கனவே இருந்த மன உளைச்சல் போய் இதுவும் சேர்ந்து இன்னும் நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுது எனக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லி அழறதுக்கு ஆள் கிடையாது, நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறீங்கன்னு அர்த்தம். நம்ம வந்து அந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரி இருப்போம், அதுக்கப்புறம் நம்மளே பார்த்தீங்கன்னா எதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டு உட்காரணும் அப்படி நம்மளே நிறைய நம்ம சொல்லணும். சொல்லாமையே இருந்தீங்கன்னா அழுதுனே தான் உட்காந்துருக்கணும். ஃபஸ்ட்டு அழ வேண்டாம். அப்படியே உங்களுக்கு சொல்ல முடியாத கவலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா யாருக்கிட்டையுமே சொல்லி அழாதீங்க, கடவுள்கிட்ட சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு ஒரு மரம் பிடிக்குமா, ஒரு செடி பிடிக்குமா, யார் முன்னாடியும் அழாதீங்க. நீங்கள் போய் இந்த இயற்கையாக இருக்கிறது இல்லை பாத்ரூம்லையாவது உட்காந்து அழுவுங்க, பாத்ரூம் பைப்பை திறந்து விட்டுட்டு ஓன்னு உட்காந்து அழுவுங்க, வெளியில் கேட்கவே கேட்காது. அதனால் வந்து யார் முன்னாடி அழாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழுகையை வந்து அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து சின்ன வயசு பிள்ளைங்களா இருந்தால் ஆறுதல் சொல்கிற மாதிரி மேலே கை வைப்பாங்க, அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் புருஷன் பொண்டாட்டிய சண்டையை கொண்டு போய் வெளியில் சொல்லாதீங்க, அதுவும் வந்து சில பேர் மிஸ்யூஸ் தான் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி அதெல்லாம் நல்லா இருப்பப்பா கவலையே படாதப்பா அப்படின்ட்டு அந்த சைடு போய் அதனால தான் இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னுவாங்க. ஸோ நம்ம மேலே தப்பே இல்லாட்டியுமே கிண்டல் பண்ணணும், அதுக்கு மட்டும் கிரியேட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி அதை போய் வெளியில் அப்படி தான் பேசுவாங்க. ஸோ யார் முன்னாடியும் அழாதீங்க, நீங்கள் நல்லா போல்டாக இருங்க. அழற அளவுக்கு நம்மளை விட பல கஷ்டங்களை நிறைய பேர் அனுபவிச்சு அதுலேருந்து மீண்டு சூப்பராக வந்திருக்காங்க. அந்த மாதிரி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து நிறைய கற்றுக்கணும். எதுக்காகவும் யாருக்காகவும் அழாதீங்க, நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, பழி சொல்கிறாங்க, என் மேலே வந்து பொய் பழி போடுறாங்க அப்படின்லாம் நம்ம நினைப்போம்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாபம் விடுறது எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்களோ, வெளியில் இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி போடுவாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா மறைமுகமாக அந்த ரோட்டில் போகிற நாயை சூன்னு சொல்லிட்டு போன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நம்மளை தான் சொல்லுவாங்க, ஆனால் நம்மளை பார்த்து சொல்ல மாட்டாங்க. அந்த பக்கம் எதையோ சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நம்ம சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டே இருப்போம். பல வாட்டி பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல விடு, சரி பரவாயில்ல விட்டுட்டே இருப்போம். இந்த பரவாயில்ல விடுன்னு விட்டுட்டே இருக்கோம் பாருங்க, அவங்க தான் கடைசியில் பரவாயில்ல விடணும் போல தோணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு உங்களை கூட யாராவது டென்ஷன் பண்ணால் நிறைய பேசாதீங்க, ஆர்குமெண்ட் யார்கிட்டையுமே பண்ணாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள், உனக்காக நான் வாழ முடியாது, நான் எனக்காக தான் வாழ முடியும், சரியா? என் கூட நீ கடைசி வரைக்கும் வர போறியா, என் கூட கடைசி வரைக்கும் வர்றவங்களுக்காக வேணா நான் சில விஷயங்கள் மாற்றிக்கலாம், உனக்காக நான் மாற்றணும் அவசியம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி உங்களை யாராவது கிண்டல் பண்ணுறாங்க, பழி போடுறாங்க, உங்களை அடிக்கடி அழ வச்சுட்டே இருக்காங்க, சாபம் விடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ இருக்கிற லெவலை விட வாழ்க்கையில் கடவுள் புண்ணியத்தில் பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் இதெல்லாம் தாங்கிக்கோங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, கடவுள்கிட்ட போய் பேசுங்க. அப்பா என் மேலே எந்த தப்புமே கிடையாது, ஆனால் என்னை இந்த அளவுக்கு அழ வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீ எந்த வகையில் பதில் சொல்லணுமோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் உங்களை வளர்த்து விடுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இந்த வந்து சொத்தை ஏமாற்றி வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சிஸ்டர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அம்மா வயசான அம்மா ஒருத்தவங்க அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, பிள்ளைங்க வந்து இப்போதாப்பா முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் எங்களுக்குன்னு இருந்ததெல்லாம் பிடுங்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், உங்ககிட்ட லட்சமாக பிடுங்கினாங்களா, நீங்கள் கோடியாக சம்பாதிப்பீங்க, நீங்கள் உங்ககிட்ட கோடியாக பிடுங்கினாங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு ஏமாத்துறதுக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க. நீங்கள் அதை விட பயங்கரமாக கோடியாக சம்பாதிச்சு கடவுள் ஒரு நேரத்தில் நீங்களே நினைப்பீங்க அப்பா நிம்மதியாக இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு கடவுள் உங்களை வைப்பாங்க. அதனால் வந்து ஒருத்தர் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த ஏமாற்றத்துலேருந்து நம்ம மீள முடியுமான்னு பாருங்கள். அதை மீறி அவங்க ஏமாற்றிட்டே இருக்காங்க நம்மள அப்படின்னா ஒரே விஷயம் நினச்சிக்கோங்க, நான் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிற என்னையவே நீ ஏமாத்துறேன்னா உன்னை ஏமாற்ற ஒருத்தன் வராமையாக போயிடுவான். ஸோ அந்த மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. அவங்ககிட்டயும் போய் ஆர்குமெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. நான் மகிகிட்ட நிறைய சொல்லுவேன், பாப்பா தம்பிகிட்டலாம் சொல்லுவேன், யாருகிட்டையுமே ஆர்குமெண்ட் பண்ணாத, பிடிக்குதா பேசு, பிடிக்கலையா விலகிடும், அவ்வளவுதான். ஃபைனல் கருத்து இருறா மச்சான், ஃபைனல் கருத்தை சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய அழ வைக்கிறாங்களா, அதுதான் எனக்கு வந்து நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இது லைவ் வீடியோ வந்தோம்.
அந்த லைவ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த சிஸ்டர் யாருன்னே தெரில. ஆனால் அவங்க சொன்னதுக்கப்புறம் அதை நான் அடிக்கடி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் லைவ் வீடியோவில் என்ன ஒருத்தவங்க நான் வந்து லைவில் பேசிகிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்களா. அப்போ ஒருத்தவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ரிப்ளையே பண்ணலை, எனக்கும் தெரியலை. லைவில் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் சரசரன்னு போயிட்டே இருக்கு. நீ செத்துப்போ அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க. எனக்குன்னா ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஏன் செத்து போனேன், என் பிள்ளைங்களுக்காக இருக்கணும் அது இதுன்னு நான் நிறைய சொன்னேன். அப்போ எனக்கு சிஸ்டர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னொருத்தவங்க யாராவது உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்க சொன்ன மீனிங் சொல்கிறேன், கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க அப்படின்னா 10% கஷ்டப்படுத்துறாங்களா, டபுள் மடங்கு 20% உங்களுக்கு நல்லது வரப்போகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் வாழ்க்கையில் நினைக்க ஆரம்பித்தேன். கடவுள் உண்மையாகவே அதை நல்லதாக நடத்தி வைக்கிறாரு. ஏன்னா வந்து அதுதான் நம்ம வந்து ஒரு எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்களை தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலமாக முழிச்சு படிக்கிறோம். ஆனால் ஃபைனலாக அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அது மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு நல்லது கிடைக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கிட்டு அதை கையில் கடவுள் கொடுக்கும்போது அதை நம்ம பத்திரமா வச்சுப்போம். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ உங்களை அதிகமாக அழ வைக்கிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை கடவுள் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த அழ வைக்கிறவங்களெல்லாம் விட்டு தள்ளுங்க. மனசில் நினச்சிக்காங்க, இன்னைக்கு இவ்வளோ அழுதுட்டோமே, அப்போ இதை விட பயங்கரமான நல்லது நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதனால எல்லாரும் பல்ல வளைக்கிட்டு ரெடியா இருங்க. ஆமாம், சாப்பாடு நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நானே சில பேரை பார்த்துருக்கேன், சாப்பிடும் போது கரெக்டாக யார் நம்ம வீட்டில் சாப்பிட்றாங்களோ அவங்கள பற்றி கரெக்டாக அவங்ககிட்டயே நீ இப்படி பண்ணிட்டு அதை பண்ணிட்டு தின்றதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடும். அதெல்லாம் சொல்லவே கூடாது. சாப்பாடு இல்லைன்னு சொல்லி கூட நீங்கள் அனுப்பிச்சிருங்க. ஆனால் சோத்தை போட்டுட்டு அவங்களை கஷ்டப்படுத்துறோம் பாருங்க, அதெல்லாம் பெரிய பாவம். அதே மாதிரி சோத்தை போட்டுட்டு நான் சம்சம் பேசக்கூடாது, நிம்மதியாக சாப்பிட விடணும். ஏன்னா எதுதான் உட்காந்து நான் பேசிகிட்டே இருப்பேன், அதை சொல்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த செல்லம் சொல்லிட்டேன். அதனால் வந்து இவ்வளோ விஷயங்கள் நான் இப்போ சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இப்படி தான் நம்ம வந்து மன உளைச்சல் இருக்கோம். அதனால் வந்து உங்களுடைய நேரம் வந்து ஒரு வாட்டி நம்மளுக்கு கடவுள் கொடுத்த நேரம் வந்து திரும்ப கிடைக்காது. இது நான் 2-3 வீடியோ நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அதனால் உங்களுடைய நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமா, அப்போ அதுக்கு எந்த வேலை பண்ணுறதுனே எனக்கு தெரியலை, ஆனால் எனக்கு பணம் வேணும், ஆனால் நான் உழைக்க ரெடியாக இருக்கேன், பட் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை அப்படின்லாம் ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளான விஷயம், இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இதை செய்யறதுக்கு எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குன்னா நம்ம உட்காந்து அழுதுனே இருக்கோம்ல, அது மாதிரி தான் அழுதுகிட்டே கிடக்கணும். ஸோ என்ன விஷயம்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்துறீங்க. ஒரு 3:30 மணி 4 மணிக்கு அந்த மாதிரி நேரத்தில் எழுந்திரிச்சிங்கன்னா எல்லாமே அமைதியாக இருக்கும். நல்லா இது வந்து உண்மையாக கண்டிப்பாக நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கு, எங்களுக்கும் கொடுத்துருக்கு. ஸோ அந்த நேரத்தில் எந்திரிங்க, குளிங்க, குளிச்சிருங்க. குளிச்சுட்டு விளக்கேற்றுங்க. கையை கழுவுனா போதுமா, மூஞ்ச கழுவுனா போதுமா, பல்ல விளக்குனா போதுமா, அதெல்லாம் வேண்டாம். குளிங்க, நல்லா சுத்தமாக குளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு சாமிக்கிட்ட போய் ஒரு விளக்கேற்றிட்டு, எதுவுமே எனக்கு ஸ்லோகன்லாம் படிக்க தெரியாதுங்க அப்படின்னாலும் ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டியது இல்லை. பேசாமல் உட்காருங்க, சாமி முன்னாடி உட்காருங்க, கண்ணை மூடுங்க. அமைதியாக எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, அந்த வேலை மூலிமா நான் நிறைய சம்பாதிக்கிறேன், வீடே சந்தோஷமாக நிறைஞ்சிருக்கு, எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வாங்குறேன், எங்களுக்கு நல்லது மட்டுமே நடந்துட்டு இருக்கு, கடவுள் எப்போவுமே எங்கள் பக்கத்துலேயே இருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இது அப்படியே கிடைச்ச மாதிரி அப்படியே ஒரு கற்பனை பண்ணுங்க. நம்ம டிவியில் எப்படி இப்போ படத்தெல்லாம் மொத்தமாக பார்க்குறோம், இப்படி கிடைச்ச மாதிரி அது மாதிரி ஒரு இதுவாக நீங்களே படத்தை வந்து மேக் பண்ணுங்க. அதை அப்படியே நீங்கள் நினச்சி பாருங்களேன். கண்ணை திறக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அப்பா கடவுளை எல்லாத்தையும் கொடுத்துட்டப்பா ரொம்ப நன்றி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை செய்யுங்க, கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி எல்லா நன்மைகளும் வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது பிடிக்காதவங்களுக்கு என்னையும் பிடிக்காதுன்னு அர்த்தம் அம்பிட்டுதே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங், நம்ம வெளிநாடுகளுக்கும் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம். மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.